தான் கட்டிய சாம்ராஜ்யத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டு பிறகு ஒரு சூறாவளியாக திரும்பி வந்து உலகத்தையே தலைகீழாக மாற்றிய ஒரு மனிதனின் கதை. அவர் ஆப்பிள் நிறுவனத்தின் தந்தை ஸ்டீவ் ஜாப்ஸ். 1976 ஒரு சாதாரண கெரேஜில் தொடங்கிய ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸின் கடின உழைப்பால் 1980களில் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்தது. மெசிண்டோஸ் போன்ற புரட்சிகரமான கணினிகள் மூலம் அவர்கள் உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை பெற்றார்கள். ஆனால் வெற்றி கோப்பையில் கசப்பும் கலந்திருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். அவர் எப்போதும் வித்தியாசமாக யோசிப்பவர், பர்ஃபெக்ஷனை தேடி அலைபவர். அவருடைய இந்த குணம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போனது. 1985 ஆப்பிள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு ஸ்டீவ் ஜாப்ஸின் அதிகார போக்கை பற்றி கவலைப்பட்டது. நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்த ஜான் ஸ்கல்லியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உச்சகட்டத்தை அடைந்தனர். இறுதியில் நிறுவனத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தனர். ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் சொந்தமாக கட்டிய சாம்ராஜ்யத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டார். இது ஒரு பேரரசின் வீழ்ச்சி போல தோன்றியது. என்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த உழைப்பும் சிதைந்துவிட்டது என்று அவர் நினைத்தார். ஆனால் இது வீழ்ச்சியல்ல, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. 1985 ஆப்பிள் நிறுவனத்தை விட்டு வெளியேறின பிறகு அவர் சும்மா இருக்கவில்லை. நெக்ஸ்ட் என்ற கணினி நிறுவனத்தையும் பிக்சர் என்ற அனிமேஷன் ஸ்டுடியோவையும் தொடங்கினார். டாய் ஸ்டோரி படம் உருவானது இங்கேதான். ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாத ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது, அழியும் நிலைக்கு வந்தது. அப்போதுதான் அந்த மேஜிக் நடந்தது. காலம் ஒரு வட்டம் என்பது உண்மையானது. 1996 ஆப்பிள் நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள், ஸ்டீவ் ஜாப்ஸின் நெக்ஸ்ட் நிறுவனத்தை விலைக்கு வாங்குவது. இதன் மூலம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் உருவாக்கிய நிறுவனத்திற்குள்ளேயே ஒரு ஆலோசகராக ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார். அவர் வந்தவுடனே ஆப்பிள் நிறுவனத்திலிருந்த தேவையில்லாத நூற்றுக்கணக்கான தயாரிப்புகளையும் தூக்கி எறிந்தார். நமக்கு தேவை தரம், அளவு அல்ல என்று முழங்கினார். 1997 அவர் மீண்டும் சிஇஓவாக பொறுப்பேற்றார். வெறும் ஒரு வருடத்திற்கு $1 மட்டுமே சம்பளமாக வாங்கி கொண்டு வேலையை தொடங்கினார். அடுத்த சில ஆண்டுகளில் அவர் அறிமுகப்படுத்திய பொருட்கள் உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தனர். ஐமேக் 1998 கணினிகள் கருப்பு நிற பெட்டிகளாக இருந்த காலத்தில் வட்டவயமான டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்தது, அனைவரையும் கவர்ந்தது. ஐபேட் 2001 1000 பாடல்கள் உங்கள் பாக்கெட்டில் என்ற வாசகத்தோடு வந்து இசை உலகத்தையே மாற்றியது. ஜனவரி 1, 2007 சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒரு வரலாற்று தருணம் நிகழ்ந்தது. இன்று நாம் 3 புரட்சிகரமான கருவிகளை அறிமுகப்படுத்தப் போகிறோம் என்றார். தொடுதிரை கொண்ட ஒரு ஒயிட் ஸ்கிரீன் ஐபேட், ஒரு புரட்சிகரமான மொபைல் ஃபோன், இணையத்தை பயன்படுத்த ஒரு பிரேக் த்ரூ கருவி. மக்கள் அனைவரும் 3 தனித்தனி பொருட்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ரகசியத்தை உடைத்தார். இவை 3ம் தனித்தனி கருவிகள் அல்ல, ஒரே கருவிதான். அதன் பெயர் ஐபோன் என்றார். அந்த அரங்கமே அதிரும் வகையில் கைத்தட்டல்கள் எழுந்தனர். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷல்? அந்த காலத்தில் இருந்த போன்களில் பட்டன்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜாப்ஸ் அந்த பட்டன்களை நீக்கிவிட்டு வெறும் விரல்களால் இயக்கும் வசதியை கொண்டு வந்தார். அதை கையாள்வது கஷ்டம், தொலைந்துவிடும். நம்மிடம் இருக்கும் 10 விரல்தான் சிறந்த கருவி என்றார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தை உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனமாக மாற்றினார். ஆனால் புற்றுநோய் பாதிப்பால் 2011 அவர் காலமானார். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை உழைத்து கொண்டே இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம், இன்று பலருக்கு அது பாடம். ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபூலிஷ். அதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள எப்போதும் தாகத்தோடும் ஒரு தேடலோடும் இருங்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.